இன்னைக்கு விடிஞ்சதும் காலையிலே என்னோட வீட்டுக்காரை எழுப்பி விட்டு போங்க போங்க மார்க்கெட்டுக்கு போய் நண்டு வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுட்டேன். எதுக்குன்னா இது சாப்பிடணும்னு உள்ள இருந்து சொல்லுது சார் சொல்லுது. ஆமாங்க, எனக்கும் நண்டு சாப்பிடணும்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. வாங்க இன்னைக்கு ஒரு நண்டு கறி ரெசிபி பாப்போம். 6 சின்ன வெங்காயம் 6 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி இடிக்கல்ல போட்டு இந்த மாதிரி 1 பதியமா இடிச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே இடிக்கல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து அதையும் 1 பதியமா இடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சமையல் மட்டும் தான் நம்ம டிபார்ட்மெண்ட், சுத்தம் பண்றதுல வீட்டுக்காரோட டிபார்ட்மெண்ட். சுத்தம் பண்ற வேலையை அவர்கிட்டயே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சட்டியில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம இடிச்சு வச்சோம்ல அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கூடவே பட்டை பூ சோம்பு சேர்த்து ஒரு முழு வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமா வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முழு தக்காளி, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து மீன் கறித்தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், கொஞ்சமா சீரகத்தூளும் சேர்த்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் என்ன சுத்தம் பண்ணி வச்ச அந்த நண்டு பையில தூக்கி உள்ள போட்டு இப்படியும் அப்படியும் இப்படியும் கை வலிக்க கிண்டுங்க. எனக்கு அப்படிதான் வலிச்சு. ஒரு வழியா பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஃப்ரெஷ் கோகோனட் மில்க், அப்புறம் உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி உப்பு ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறம் நம்ம 1 பதியமா இடிச்சு வச்சோம்ல பெப்பர், அதை ஆட் பண்ணி ஒரு ஃபைனல் டச்சுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதாங்க, நண்டு கறி முடிஞ்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய சாப்பாடு ரெசிபிஸ் உங்களுக்கும் வந்து சேரணும்னா மறக்காம நடக்கணும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபியில சந்திப்போம். பாய்.